ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுட சுட இட்லிக்கு ஒரு சூப்பரான சட்னி பார்க்க போகிறோம். சட்னி மற்ற ரெசிபிஸ் மாதிரி கிடையாது. சின்ன சின்ன அளவுகள் கூட நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னா மொத்தமாகவே டேஸ்ட் மாறிடும். ஸோ இந்த சட்னிக்கு அந்த அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே அளவுகளில் இதே மாதிரியே பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா 10 இட்லி கூட பத்தாதுன்னு சொல்லுவீங்க. அப்படி ஒரு சூப்பரான சட்னி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்கள் வீட்டில் ரொம்பவே ஃபேவரட்டான இந்த எம்மியான சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துறேன். உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு 4 பூண்டு பற்கள் அதையும் இதில் சேர்த்துறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா 15 போதும். இல்லை மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த நிறம் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது ஒரு மீடியமான சைஸ் தக்காளியையும் இதை சேர்த்துறேன். ஒரு தக்காளி போதும் மீடியமான சைஸில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம மற்ற குழம்புகளுக்கெல்லாம் வதக்குற மாதிரி ரொம்ப மேஷ் ஆகி வதக்கக்கூடாது. அப்படி வதக்குனீங்கன்னா சட்னி சுத்தமாக டேஸ்ட் இருக்காது. ஸோ லேசாக அந்த நிறம் மாதிரி லேசாக அப்படி மடங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி வர வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போயிட்டு லேசாக மடங்கி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வரும்போது ஒரு 2 கொத்து மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். மல்லி இலைகளையும் ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. அந்த பச்சை நிறம் மாறக்கூடாது. லேசாக அந்த ஆயில கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வதக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அளவுகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஆறிய பிறகு அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணீரே ஊற்றாமல் அரைக்க போகிறேன். தண்ணீர் சேர்த்துறாதீங்க. அந்த வெங்காயம் தக்காளியில் தண்ணீரே போதும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப மைய அரைச்சிடுவேனா, ஒரு 90% மட்டும் அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ மறுபடிக்கும் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் அதிகம் தேவை கிடையாது. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு அண்ட் 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஜஸ்ட் தாளிப்புக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் அதை எடுத்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஒரு குட்டி தாளிப்பு. நீங்கள் தாளிக்காமல் கூட இந்த சட்னி அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் தாளிச்சிங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தாளிப்பையும் சேர்த்தாச்சு. ஸோ நம்மளுடைய சூப்பரான சட்னி சுட சுட இட்லிக்கு ஒரு பர்ஃபெக்டான சட்னி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக. இதுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இப்படி எதுவுமே நம்ம அதிகமாக சேர்க்கல. ஸோ இது தக்காளி சட்னி வெங்காய சட்னி பூண்டு சட்னி இப்படி எதுவுமே கிடையாது. எதுவுமே அதிகமாக சேர்க்காம ஒரு சரியான பக்குவத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சூப்பரான சட்னி எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வதக்க சட்னின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவுகள் ரொம்ப முக்கியம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டாலோ அல்லது கூட கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணிக்கோ நினச்சாவோ கண்டிப்பாக சட்னியோட டேஸ்ட் மாறிடும். ஸோ இதே பக்குவத்தில் இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 10 இட்லி கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே எம்மியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுட சுட இட்லிக்கு இந்த சூப்பரான சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.